என்னென்னு பார்த்தீங்கன்னா apart from the above the following register must be available in the company register office. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்டில் ஃபர்ஸ்ட் ஒன்று ரெஜிஸ்டர் ஆஃப் லோன் கேரண்டி செக்யூரிட்டி அண்டு அக்விசிஷன் மேடு பை த கம்பெனி. சரியா? ஆஃப் த கம்பெனி. சரியா? அதேமாதிரி கடன்கள் உத்தரவாதம் மேற்கூறியவை மட்டுமல்லாமல் கீழ்கண்ட பதிவேடுகள் கண்டிப்பாக கம்பெனியின் பதிவு அலுவலகத்தில் வைத்திருக்க வேண்டும். கம்பல்சரி என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து என்ன பண்ணணும், கம்பல்சரி அவங்க வந்து வச்சுருக்கணுங்கிறாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கடன்கள் உத்தரவாதம் பிணைகள் மற்றும் கம்பெனியால் கையகப்படுத்தப்பட்ட தொடர்புடைய பதிவேடுகள். சரியா? ரெஜிஸ்டர் ஆஃப் லோன் கேரண்டி செக்யூரிட்டி அண்டு அக்விசிஷன் மேடு பை த கம்பெனி அப்படிங்கிறாங்க. அதே செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு ரெஜிஸ்டர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நாட் ஹெல்டு இன் இட்ஸ் ஓன் நேம் பை த கம்பெனி. சரியா? நிறுவனத்தின் சொந்த பேரில் முதலீடு செய்யப்படாத முதலீடுகளின் விவரம் பற்றிய பதிவுகள். சரியா? நிறுவனத்தோட சொந்த பேரில் என்ன பண்ணல, முதலீடு வந்து பண்ணலை. சரியா? முதலீடு செய்யப்படாத முதலீடுகளின் விவரம் பற்றிய பதிவுகள் அப்படிங்கிறாங்க. சரியா? அந்த கம்பெனியோட சொந்த பேரில் எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலை. சரியா? அது என்ன வந்து பண்ணலைங்கிற ஒரு டீட்டெயில். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ரெஜிஸ்டர் ஆஃப் த கான்ட்ராக்ட் வித் ரிலேட்டட் பார்ட்டி அண்டு கான்ட்ராக்ட் அண்டு பாடிஸ் எக்ஸெட்ரா இன் விச் டைரக்டர் ஆர் இன்ட்ரெஸ்ட். சரியா? இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரெஜிஸ்டர் ஆஃப் கான்ட்ராக்ட் வித் ரிலேட்டட் பார்ட்டி அண்டு கான்ட்ராக்ட் அண்டு பாடிஸ் எக்ஸெட்ரா இன் விச் டைரக்டர் ஆர் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்புடைய நபர்களால் ஒப்பந்ததாரர்கள் மற்றும் அமைப்புகளுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் மற்றும் அதில் இயக்குநர்களின் பங்கு போன்றவை பதிவு செய்துள்ள ஏடுகள் அல்லது புத்தகங்கள். சரியா? அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெஜிஸ்டர் தேர்ட் ஒன்று அதில் வந்து தொடர்புடைய நபர்கள் யார் வந்து அந்த பார்ட்டி, அதில் ரிலேட்டட் பார்ட்டி யார். சரி, அதேமாதிரி அந்த மற்ற அமைப்புகளும் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்ன வந்து கான்ட்ராக்ட் வந்து கம்பெனியோட என்ன கான்ட்ராக்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில். அதில் இயக்குனர் பங்கு போன்றவை பதிவு செய்துள்ள ஏடுகள். அதில் டைரக்டரோட என்ன டீட்டெயில், அதில் என்ன ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில். சரியா? பதிவு செய்துள்ள ஏடுகள் அல்லது புத்தகங்கள். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் ஆஃப் டைரக்டர் அண்டு கீ மேனேஜரல் பர்சனல். சரி, இயக்குநர்கள் மற்றும் மேலாண்மையில் முக்கிய நபர்களின் விவரம் பற்றிய பதிவேடுகள். சரி, அந்த டைரக்டரோட முக்கியமான டீட்டெயில் பற்றி விவரங்கள். அதுமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃப் டீட்டெயில் ஆஃப் செக்யூரிட்டி ஹெல்டு பை டைரக்டர் அண்டு கீ மேனேஜரல் பர்சன். இயக்குநர்கள் மற்றும் மேலாண்மையில் முக்கிய நபர்கள் வைத்திருக்கும் பிணையங்கள் பற்றிய விவரங்கள் அடங்கிய பதிவேடுகள். சரியாப்பா? அதில் வந்து இயக்குனர் டைரக்டர் வந்து இருக்கிறாங்க. அதில் மேலாண்மையில் முக்கிய கீ மேனேஜரல் பர்சன். சரியா? கீ மேனேஜரல் பர்சனல் அவங்க இருக்கிறாங்க. சரியா? அவங்க வந்து எவ்வளோ செக்யூரிட்டி வந்து வச்சுருக்காங்க. சரி, அவங்க ஹெல்டு பை டைரக்டர் செக்யூரிட்டி பிணையங்கள் அவர் முக்கிய டைரக்டரும் கீ மேனேஜர் பர்சனும் எவ்வளோ வந்து செக்யூரிட்டி வந்து வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலு விவரங்கள் அடங்கிய பதிவேடுகள் அந்த ரெஜிஸ்டர். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிக்ஸ்த்து ஒன்று ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர் உறுப்பினர்களின் பதிவேடுகள். சரியா? உறுப்பினர்களோட என்னது பதிவை பற்றிய பதிவேடுகள் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு கடனீட்டு பத்திரம் வைத்திருப்போர் மற்றும் இதர பிணையங்களை வைத்திருப்போர் பற்றிய பதிவேடுகள். சரியா? அதேமாதிரி அந்த டைரக்டர் ரெஜிஸ்டர் ஆஃப் டிபெஞ்சர் ஹோல்டர் அதர் செக்யூரிட்டிஸ் ஹோல்டர். சரியா? கடனீட்டு பத்திரம் வைத்திருப்போர் மற்றும் இதர பிணையங்கள் வைத்திருப்போர் பற்றிய பதிவேடுகள் அப்படிங்கிறாங்க. எய்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா நோட்டீஸ் ஆஃப் சுச்சுவேஷன். சரியா? நோட்டீஸ் ஆஃப் சுச்சுவேஷன் ஆர் சேஞ்ச் ஆர் சுச்சுவேஷன் ஆர் டிஸ்கண்டினியூஷன் ஆஃப் சுச்சுவேஷன் ஆஃப் பிளேஸ் வேர் ஃபாரின் ரெஜிஸ்டர் செல் பி கிப்ட் அப்படிங்கிறாங்க. இதில் வந்துட்டு என்ன அயல்நாட்டு பதிவேடுகள் வைக்கப்பட்டுள்ள இடம். சரியா? ஃபாரின் ரெஜிஸ்டர் வந்து எங்கே வந்து வச்சுருக்காங்கிற டீட்டெயில் மற்றும் சூழல் பற்றிய அறிவிப்பு. அதுமாதிரி சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பற்றிய அறிவிப்பு அல்லது
சூழ்நிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். இந்த சூழ்நிலையில் வந்து என்ன மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிற டீட்டெயில். ஏற்பட்ட மாற்றம் அல்லது சூழ்நிலை இடைநிறுத்தம் செய்யப்பட்டது போன்ற விவரம். இந்த சூழலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து ஸ்டாப் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குண்டான டீட்டெயில். சரியாப்பா? நாட் ஹோல்டு த பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் இன் சச் ஷேர். அதே மாதிரி 10th ஒன், டிக்ளரேஷன் பை த பெனிஃபிஷியல் ஓனர் ஹூ ஹோல்ட்ஸ் ஆர் acquires beneficial interest in shares but whose name is not entered in the register of member அப்படிங்கிறாங்க. சரியா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து பலன் பெறும் உரிமையாளர்கள் வைத்திருக்கும் பங்குகள் அல்லது அவற்றின் மீது அவர்கள் அடைந்துள்ள நன்மைகள். சரியா? அந்த பெனிஃபிஷியல் ஓனர் வந்து எவ்வளோ வந்து ஷேர்ஸை வந்து வச்சுருக்குறாங்க, இல்லை அது மூலமாக அவங்க வந்து அடைந்த நன்மை என்ன. சரியா? ஆனால் அவர்களின் பெயர் உறுப்பினர் பதிவேட்டில் பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் அவரோட நேம் வந்து என்ன ஆகலை, அந்த ரிஜிஸ்டர் இதில் என்ன ஆகலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கார்டு வந்து ஆகலை. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு பதிவேட்டில் பதிவு செய்யப்படவில்லை என்பது பிரகடனம். மேலாளர் மற்றும் இயக்குனருக்கு இடையான வித்தியாசம். டைரக்டர் வந்துட்டு யார், மேனேஜருக்கு வந்து என்ன டிஃப்ரெண்ட் இருக்குங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க, இதில் வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேனேஜர் அண்டு என்னது இந்த சின்ன டைரக்டர். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் கொடுத்துருக்காங்க, மேனேஜர் டைரக்டர். அடிப்படை மேலாளர். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு அடிப்படை மேலாளர் பொருள், இயக்குனர் பொருள். ஃபஸ்ட்டு வந்து என்னது, நேச்சர் ஆஃப் ஒர்க்கு. நேச்சர் ஆஃப் ஒர்க்குன்னா பொருள். மேனேஜர், ஃபஸ்ட்டு மேனேஜருக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். மீனிங் a person who is a charge for the particular department of the company and is responsible for the performance of that department is called as manager. கம்பெனியின் குறிப்பிட்ட துறையில் பொறுப்பாளராகவும் அந்த துறையில் செயல்களுக்கு பொறுப்பாக இருப்பவரை மேலாளர் என அழைக்கப்படுகிறார். கம்பெனியில் குறிப்பிட்ட துறையில் ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் அப்படி இல்லைனாக்கா அந்த கம்பெனியோட ரெஸ்பான்சிபிளாக வந்து இருக்கிறாருனாக்கா சேர்ந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அவர் தான் பொறுப்பு வந்து ஏற்றுக்கிறாருனாக்கா அவரை தான் என்னென்னு சொல்கிறாங்க, மேனேஜர். சரியா? மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடியவங்கள மேனேஜருங்கிறாங்க. டைரக்டர்னால் a person appointed by the shareholder to lead the company to achieve its goal is known as director. நிறுவனத்தின் இலக்கை அடையும் பொருட்டு பங்குதாரர்களால் நியமிக்கப்பட்டு அதன் குறிக்கோள்களை அடைவதற்கான கம்பெனியை வழி நடத்துபவரே இயக்குனர் என அழைக்கப்படுகிறார். சரியா? நிறுவனத்தின் இலக்கு, அந்த கம்பெனியோட எய்ம் என்ன, கோல் என்னங்கிறத தெரிஞ்சு அதை வந்து அந்த லெவலுக்கு என்ன பண்ணுறாங்க, அடையிறதுக்கு உண்டான என்ன கம்பெனி வந்து வழி நடத்துபவர் தான் என்னங்கிறாங்க, டைரக்டர் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு செகண்ட் ஒன்று நேச்சர் ஆஃப் ஒர்க்கு. சரியா? பணியின் தன்மை. சரியா? மேனேஜர் allocate works to the subordinate according to their nature of appointment and decided by the whom the particular job has to be done and provide necessary guidelines regarding what to do and how to do. சரியாப்பா? தனது கீழ் பணியாற்றுகின்ற பணியாளருக்கு அவர்களின் பணியின் தன்மைக்கு ஏற்றவர் வேலை ஒதுக்கீடு செய்வர் மேலாளர். சரியா? தனக்கு கீழே வந்து என்ன பண்ணுறாங்க, ஒர்க் வந்து பண்ணுறாங்கனாக்கா அந்த சபார்டினேட்க்கு அவங்களோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணாங்க, ஒர்க்கை வந்து அது வந்து அலாட் பண்ணி வந்து கொடுக்குறவங்க தான் யார், மேனேஜர் அப்படிங்கிறாங்க. சரியா? மேலாளர் மேலும் ஒரு குறிப்பிட்ட பணியை யாரால் செய்து முடிக்கப்பட வேண்டும், மேலும் அதற்கு தேவையான வழிகாட்டுதல் வழங்கி என்ன செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என முடிவு செய்வார். மேனேஜருங்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட வேலையை எத்தனை பேர் வந்து செய்யணும், எப்படி வந்து செஞ்சு முடிக்கணுங்கிறத என்ன பண்ணணும், அவர் வந்து சொல்லி வந்து கொடுப்பார் அப்படிங்கிறாங்க. அவங்கள வந்து கைடு வந்து பண்ணுவார். நம்ம டைரக்டர்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் இம்ப்ளிமெண்ட் பாலிசி அண்டு ப்ரொவைட் ஃபண்டமெண்டல் கைட்லைன்ஸ் டு கேரி அவுட் ஏ ஜாப் டு த கன்சர்ன்ட் மேனேஜர் அண்டு டைரக்ட் தம் டு ஒர்க் அக்கார்டிங்லி. இயக்குனராக ஒருவர் கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி மேலும் அது தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்கு தேவையான அடிப்படை வழிமுறைகளை மேலாளர்கள் வழங்குவார். மேலும் அந்த வேலையை எவ்வாறு செய்ய வேண்டும் என வழிகாட்டுபவர். சரியா? புரிஞ்சுதா? அந்த இயக்குனர் டைரக்டருங்கிறவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாலிசி என்ன பண்ணுறாங்க, வந்து சரியான முறையில் கொண்டு போய் அது அடிப்படை வழிமுறைகள் என்னங்கிறத தெரிஞ்சு அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேலாளருக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கொடுப்பாங்க.
சரியா? புரிஞ்சா? டைரக்டர் வந்து மேனேஜர் என்ன பண்ணுவார், வந்து வேலையை வந்து வாங்குவார். வேலை வழங்கும் மேலாளர்களுக்கு வழங்குபவர், மேலும் அதில் எவ்வாறு செய்ய வேண்டும் என வழிகாட்டுபவர். சரியா? புரிஞ்சுதா? இயக்குனர் வந்து இயக்குனர் மேலாளருக்கு கைட் வந்து பண்ணுறவர். அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு, அடுத்த லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேனேஜர் கம்ஸ் அண்டர் எக்ஸிக்யூட்டிவ் லெவல் அட் த மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட். சரி, மேலாளர் என்பவர் மேலாண்மையில் செயலாக்க நிலை வருகிறார். அது இடைநிலை மேலாண்மையில் இடம்பெற்றுள்ளார். மேலாண்மையில் அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா, லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் மேலாளர் என்பவர் மேலாண்மையின் செயலாக்க அண்டர் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் வந்து வரவர் இடம்பெற்றுள்ளார் அப்படிங்கிறாங்க. சரியா? மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட். இயக்குனர் என்பவர் மேல்நிலை மேலாண்மை வருகிறார். இவர் வந்து முடிவெடுத்தல் மிக முக்கிய இடத்தை பெறுகிறார். டைரக்டர்ஸ் கம் அண்டர் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் அண்டு பிளே இம்பார்ட்டண்ட் ரோல் இன் டெசிஷன் மேக்கிங். முக்கிய முடிவு வந்து இவர் வந்து எடுக்கக்கூடியவர். அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு, ரெஸ்பான்சிபிலிட்டி. மேனேஜர் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் the plans and policy approved by the board of director. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா பொறுப்புகள்ங்கிறாங்க. இயக்குனர் அவையால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் நடைமுறைப்படுத்தும் பொறுப்பினை மேலாளரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. சரி, டைரக்டர்கிட்ட வந்து இயக்குனர் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஏற்றோட திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் யார் வந்து ஏற்றுக்கிறார்? மேலாளர் வந்து ஏற்றுக்கிறார். டைரக்டர்கிட்ட வந்து அவங்க வந்து இந்த ஒர்க்கை வந்து பிளான் வந்து சரியாக வந்து செஞ்சு முடிக்கிறோன்னு சொல்லி என்ன பண்ணி அப்ரூவ் வந்து கொடுத்துட்டு அதை வந்து என்ன பண்ணி அவர் வந்து அவர்கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. அவர் வந்து செயல்படுத்துகிறாரு. அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபார்முலேஷன் ஆஃப் பிளான் அண்டு பாலிசி டைம் டு அச்சீவ் த கோல் ஆஃப் த கம்பெனி. சரியா? நிறுவனத்தின் முக்கிய நோக்கை அடையும் பொருட்டு காலத்துக்கு தக்கவாறு தேவையான திட்டங்களை கொள்கைகளையும் இயக்குநர்களும் ஒப்படைக்கிறார். சரியா? அந்த நிறுவனத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, பாலிசி இதையும் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து யாருக்கு வந்து ஒப்படைக்கிறாங்க, யாருக்கு வந்து டைரக்டர்கிட்ட வந்து அதை வந்து ஒப்படைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேனேஜிங் டைரக்டர்ஸ் என்னப்பா விஸ் ஹோல் டைம் டைரக்டர் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஃபர்ஸ்ட் ஒன் பவர், அதிகாரம். மேனேஜிங் டைரக்டர் இஸ் இன்ட்ரெஸ்டு வித் சப்ஸ்டன்ஷியல் பவர். சரியா? அவருக்கு வந்து என்ன பவர் வந்திருக்கு, கணிசமான அதிகாரங்கள் வைத்திருப்பவர் நிர்வாக இயக்குனர். கணிசமான பவர் சப்ஸ்டன்ஷியல் பவர். அதேமாதிரி ஃபுல் டைம் டைரக்டர். த பவர் இஸ் ஸ்டார்டட் இன் த டைம் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். பணியமர்த்தும் போது அவருடைய பணி ஆணையில் அதிகாரங்கள் பற்றி சொல்லப்பட்டு இருக்கும். சரியா? அப்பாயிண்ட் வந்து பண்ணும்போது என்ன பண்ணிடுவாங்க, என்ன அவருக்கு பவர் இருக்குங்கிற டீட்டெயில் வந்து அவருக்கு வந்து சொல்லிடுவாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்று ப்ரொஹிபிஷன், தடைகள். சரியா? செக்ஷன் 197 ப்ரொஹிபிட்ஸ் டு ஆக்ட் போத் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் ஏ மேனேஜர் சைமல்டேனியஸ்லி. பிரிவு 197 படி மேலாண்மை இயக்குநராகவும் மேலும் ஒரு மேலாளராக ஒரே சமயத்தில் பணியாற்ற தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேனேஜரை ஒரே சேம் டைமில் மேனேஜிங் டைரக்டராக வந்து அவங்க வந்து சைமல்டேனியஸாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து தடை வந்து பண்ணியிருக்காங்க செக்ஷன் 197 பிரகாரம். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோல் டைம் டைரக்டரில் சம்டைம்ஸ் ஏ ஹோல் டைம் டைரக்டர் மே பி அப்பாயிண்டட் ஆஸ் ஏ மேனேஜர் அண்டு டைரக்டர் ஆஃப் ஏ கம்பெனி. சில நேரங்களில் முழு நேர இயக்குனரே கம்பெனி மேலாளராகவும் மேலும் இயக்குனராகவும் பணியமர்த்தப்படுவது உண்டு. சில ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களே என்னவா வந்துருக்கிறாங்க, டைரக்டராகவும் அதேமாரி மேலாளராகவும் இயக்குனராகவும் பணியமர்த்தப்படுவதுண்டு அப்படிங்கிறாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா அப்பாயின்மெண்ட்டு. கான்ஸ்டன்ட் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் ஆஃப் த கம்பெனி பை மீன்ஸ் ஆஃப் ரிசொல்யூஷன் இஸ் நாட் நெசசரி ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் மேனேஜிங் டைரக்டர். Consent of shareholders of the company by a special resolution is must for appointment of a whole time director. முழு நேர இயக்குனர் நியமனம் செய்வதற்கு சிறப்பு தீர்மானத்தின் மீது பங்குதாரன் ஒப்புதலை பெற்றிருத்தல் வேண்டும். சரியா? ஃபுல் டைமாக வந்து அவங்கள வந்து அப்பாயிண்ட் வந்து பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் ரிசொல்யூஷன் என்ன பண்ணியிருக்கணும், நம்ம வந்து ஷேர் ஹோல்டர்கிட்ட என்ன பண்ணியிருக்கணும், வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னட்டு
டியூரேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டு, பதவியின் கால அளவு. நோ இண்டிவிஜுவல் கேன் பி அப்பாயிண்டட் ஃபார் மோர் தென் 5 years அட் ஏ டைம். ஒரு தனிநபர் எந்த சூழ்நிலையும் 5 ஆண்டுகளுக்கு மேல் இப்பணியில் அமர்த்துவது கிடையாது. மேனேஜிங் டைரக்டர் என்ன பண்ணுறது கிடையாதுன்னா 5 yearsக்கு மேலே என்ன பண்ணுறது கிடையாது. அவ்வளோதான், அதில் அப்பாயின்ட் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி ஹோல் டைம் டைரக்டர்னு பார்த்தீங்கன்னா there is no such restriction regarding the appointment of a whole time director. அவ்வாறாக கட்டுப்பாடு முழு நேர இயக்குனரை பணி நியமனம் செய்வதற்கு கிடையாது. சரி, ஹோல் டைம் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கண்ட்ரோல் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாப்பா, இது நடத்தின வரைக்கும் படித்து பாருங்கள். இந்த லெசன் அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லெசன் 28 லாஸ்ட் லெசனு, அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். வீக்லி டெஸ்ட் நல்லா எழுதி சென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஆஃப் இயர்லி வரப்போகுது. ஆஃப் இயர்லிக்கு கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், டைம் கிடைக்கும் போது படிங்க. ஓகேவா? தேங்க்யூப்பா.